இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மாண்புமிகு ஐயா ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாநகரத்தில் திடக்கழிவுகள் 1,20,000 டன் கொட்டி கிடப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரோடும் தொழில்துறை அமைச்சரோடும் இணைந்து திருப்பூர் மாநகரத்தினுடைய அந்த திடக்கழிவை அங்கிருந்து எடுப்பதற்கான அந்த வழிவகைகளை செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் கோவை மாநகரிலே தொடங்கி இருக்கிறது. அதுக்கு தேவையான குப்பைகள் கோவையில் மட்டும் இல்லை, அருகில் இருக்கிற நகரங்களில் இருந்து அங்கு கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. அதுக்காக தான் கோவையிலும் மதுரையிலும் முதல் கட்டமாக இருக்கிற குப்பைகள்லாம் சேகரித்து எரிபொருளாக்கி மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்று அதுக்கான திட்டம் தீட்டப்பட்டு வழிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கும் போது திருப்பூரில் இருக்கிற குப்பைகள் நிச்சயமாக அதை அப்புறப்படுத்துவதற்கு மைக்கில் சொல்லுங்க. என்ன கேட்கல, மைக்கில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாநகரம் என்பது திருப்பூர் மாநகரத்துக்குள்ளே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. குப்பைகள் மட்டுமல்ல, தொழிற்சாலை கழிவுகளும் சேர்ந்து திடக்கழிவுகளாக பல ஆண்டுகளாக அப்படியே கிடக்கின்றன. பலவிதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதைத்தான் தொழில்துறை அமைச்சரோடும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரோடும் சேர்ந்து அதை தீர்த்து கொடுப்பீர்களா என்று கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்வது வரவேற்கத்தக்கதான். சுற்றுச்சூழல் அமைச்சர் இதை போடக்கூடாதுன்னு சொல்வார், தொழில்துறை அமைச்சர் இது உடனே எடுக்க வேண்டும் என்று சொல்வார். எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுது. அதற்காக தான் மின்சாரம் தயாரிக்கிற அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உறுப்பினர் சொல்வதை எங்களுடைய கருத்தில் கொண்டு அதிகாரிகளை கொண்டு அதை எவ்வளவு விரைவாக செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து செய்யலாம். மேலும் தாங்கள் தான் சொன்னீர்கள், திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற இந்த ஏரியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருடன் கேட்டிருக்கிறேன். அதுக்கும் அதற்காக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார், அதையும் எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை தெற்கு தொகுதியில் கடந்த ஆட்சியின் போது ஒவ்வொரு பூங்காக்களிலும் திடக்கழிவு மேலாண்மைக்காக சிறு சிறு ஒரு தொட்டிகள் மாதிரி எல்லாம் அமைக்கப்பட்டது. இப்போ மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி மின்சாரம் தயாரிப்பதற்கு குப்பை வேணும்னா அந்த பூங்காக்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னா பொதுமக்களுக்கு அது பயன் தரத்தக்கதா இருக்கும். அதை அவர்கள் செய்து தருவார்கள் என தங்கள் வாயிலாக கேட்டமைக்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விரிவான திட்ட அறிக்கை இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கிற சிங்கப்பூர் சென்று எங்களுடைய அதிகாரிகள் கலந்து அங்கு எப்படி மின்சாரம் தயாரிப்பதற்குரிய வரைபடங்களை எல்லாம் பெற்று வந்திருக்கிறார்கள். இனிதான் அது ஆரம்பிக்கப்படும். இன்றைக்கு ஆரம்பித்தால் அது இன்னும் 1 ஆண்டு காலம் 1.25 ஆண்டு காலம் ஆகும். எனவே அப்படி வருகிற போது முழுமையாக குப்பைகள் தேவை என்று சொன்னால் மாண்பு உறுப்பினர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம், அதில் ஒன்றுமில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.